Hello friends, welcome to my channel Cookwithbanu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்றைக்கி ரொம்பவும் சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கற்றாழையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கற்றாழையை மக்கள் ஜெல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறவங்க இந்த ஜெல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை செடியிலிருந்து அப்போவே கட் பண்ணி இதை ஜூஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது உடல் சூட்டை தணிச்சு பல நோய்கள் வராமல் தடுக்குது. இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கத்தாழையில் நிறைய சதப்பகுதி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற முட்பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை பிரிச்சிங்கன்னா சென்டர் பார்ட்டில் சதை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இப்படி க்ராஸாக அறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ அல்லது கத்தியோ வச்சு இந்த சதப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதைத்தான் நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்க போகிறோம். இன்னொரு பீஸில் இருக்கிற அந்த சதப்பகுதியும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தாழையை பொறுத்த வரைக்கும் செடியிலேருந்து கட் பண்ண உடனே மஞ்சள் கலரில் ஒரு லிக்விட் வரும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 தடவையாவது கண்டிப்பாக வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த கசப்பு தன்மைங்கிறதே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சதப்பகுதியை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். கூடவே எலுமிச்சம்பழம், இஞ்சி, உப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்து வச்சுருக்கிற கத்தாழையை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, எலுமிச்சை சாறு, உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எப்போ கத்தாழை ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் உடனுக்குடனே பரிமாறுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கக்கூடாது. இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.